ஹாய் ஹாய் ஹாய். வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக ஜெயிச்சிருவானு நினைக்கிறேன். வெறித்தனமா ஓடிட்டு இருக்கோம். எதுவாக ஒரு வெறித்தனமா ஏமா ஓடல. ஸோ இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம காங்கேயம் வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி ஓட போகிறோம் நம்ம சேனலை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு யூடியூப்பில். மாரத்தானுக்கு வந்து அப்படியே ஓட வந்திருக்கோம் எங்கள் டீமோட. நாங்கள்லாம் தான் வந்து ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட போகிறோம். ஸோ பிப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம காங்கேயம் வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி ஓட போகிறோம் நம்ம சேனலை. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து குத்திக்கிறோம். ஃபஸ்ட்டு வார்ம் அப்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக ஜெயிச்சிருவானு நினைக்கிறேன். டேய் நீ எங்க இருக்க? பில்ட்ரி நீங்க போய் வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. எங்க டேய் நீங்க வந்தீங்கடா? அப்படியாடா டேய்? 5 கிலோமீட்டர் தானா? ஆமா நீ எங்க? 2 கிலோமீட்டர். வெசம் 5 கிலோமீட்டர். நான் 5 கிலோமீட்டர் 100 ஃபர்ஸ்ட் டைம் ஓடுறேன். 100டா? 100 மீட்டர்ஸ். ஸ்டார்ட் ஆகி இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கு. நான் போய் நிற்க போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போ வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எது நீச்சல் மாதிரி கடைசியாக வேகமாக ஓடி ஃபினிஷ் பண்ண போகிறோம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நைஸ் ஆகி போச்சு. அப்புறம் அவங்களெலாம் என்ன சொல்கிறது? வெறித்தனமாக ஓடிட்டுருக்கோம். எதுவாக ஒரு வெறித்தனமாக வேகமாக ஓடல. ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் வந்தாச்சு. ஃபைனலி கவுண்ட் டவுன் ரீச் ஆயாச்சு.
5 கிலோமீட்டரில் ஆரம்பித்து ஓடிட்டுருக்கோம். நம்மளை கிராஸ் பண்ணி 21 கிலோமீட்டர் நம்ம போயிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளே நின்ட்டிங்க 10 மணிக்கு. ஷேரஸ் யுவர் ஃபீட்பேக். கால் வந்து சுருக்கிடுச்சு, ஓட முடியல, அதனால் இப்போ நடந்துட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஓடிடுவீங்களாடா? ஓடிடலாண்ணா. இன்னும் நடந்துட்டுருக்கீங்க, ஓடுங்க வேகமா. நான் தான் நடந்து வரேன், ஓட முடியல, வயசாகி எல்லாரும் சேர்ந்து வரலாம். நீ போ முன்னாடி போய் வின் பண்ணு. இளம் தலைவர் வழி விடுறோம். அவனை சொல்லி நிறுத்துவீங்களாண்டா? அவன் நிறுத்தி அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான். நிறுத்துற அவனை. நினைக்கிறேன் இந்த அக்கா போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த அக்கா அவன் பையன் கூட 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி வந்தாங்க. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டும் பண்ண போகிறாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அதை போயிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். இங்கேருந்து அப்படியே ஜாக் பண்ணலான்ட்டு இருக்கோம். அப்போ ஓடுற மாதிரி காட்டினா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இங்கேருந்து ஓடுவோம். அவன் இன்னும் திருந்தல மாமா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். ஒரு வழியாக ஓடி முடிச்சிட்டோம். ஓடி முடிச்சு அப்படியே உட்காந்து என்ன ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் வர்றதுக்கு எனக்கு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரத்தில் ஓடி இருப்பேன்? பாய் 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 பாய். அதுக்கு வந்து ஒரு எம்பளம் கொடுத்தாங்க. ஸ்டீலா இல்லை ஸ்டீல் தான் நினைக்கிறேன். எல்லாமே அப்புறம் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் வந்துடும். ப்ளஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே எவ்வளோ செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே போட்டுருவாங்க. ஸோ நம்ம அதிலே பார்த்துக்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக்குகளை தெரிவிங்கள். ஆக்சுவலி நான் டெய்லி மினிமம் 3 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுவேன் ஜிம்மில். ஸோ எனக்கு இது அந்தளவுக்கு இம்பேக்டாக தெரில. அடுத்த வருஷம் 10 கிலோமீட்டர் போகலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் 10 தான். என்ன எழவி அது? இந்த 5 கிலோமீட்டர்ஸ் மாதிரிலாம் ஓடுறதா கிடையாது. அடிச்சா ஹீரோ தான் சார். தெரியாமல் 5 கிலோமீட்டர் 21 ஓடினாலும் ஜெயிக்க வேண்டியது. ஏதோ தப்பி தவறி 5 கிலோமீட்டரில் வந்துட்டாங்க ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வரல அப்படின்னு கேட்டிருக்கோம். கேட்பாங்கல்ல கமெண்டில். ஸோ எனக்கோ ரொம்ப ஃபன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. காங்கேயத்தில் வந்துட்டு எல்லோரும் லைக் சில்ட்ரன்ஸ் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பெருசாக வயசானவங்களாம் ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஒரு காங்கேயத்தில் எந்த ஒரு ஈவெண்ட்டு கிடையாது லைக் பெருசாக என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு. ஸோ அந்த ஆடும்போது காலையிலேருந்து சரி காலையில் ஏர்லி மார்னிங் இருந்துச்சு ஓடணும். நமக்கு கொஞ்சம் வந்து வார்மப்பாக இருக்கும். பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் ஒரு 1 வீக் முன்னாடியே வார்மப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஜாலியாக வந்து ஓடிட்டு அப்படியே இந்த ஒரு வைப்பை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆமாம், 750 ரூபா கொஞ்சம் காஸ்ட்லி, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். எல்லோரும் வந்து இன்னும் சேருவாங்கன்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஃபண்ட்ரனுக்கு 500லேருந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். நீங்கள் குட் காஸ்ட்டுக்காக பண்ணாலுமே ஃபார் காங்கேயம் மாரத்தான். பட் நீங்கள் கொஞ்சம் 500லேருந்து வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிடில் கிளாஸ் அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் வந்து ஜாயின் பண்ணி அவங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என் சைட்லேருந்து நான் சொல்ல விரும்புகிறது. ஓகே சுரேஷ், ஒரு வழியாக ஓடி முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு டான்ஸ் ஆடி முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ
இந்த இயற்கான காங்கேயம் மாரத்தான் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. எங்களுக்கு ஒரு கண்டென்ட்டும் ஆச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபுட் வந்து ரொம்பவே நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. இட்லி, தோசை, அப்பம், சாண்ட்விச்சஸ், பொங்கல், தென் கேசரி. ஸோ எல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸோ நீங்களும் இந்த இயர் லைக் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க. ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நல்லா பாய். என்ன நிக்க வச்சு ஒரு நோட்டு புக்ல என்ன போட சொன்னா சைன் 2 மணி நேரம் சும்மா நிக்க வச்சு விட்டு போச்சு முட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போட்டா வேணா தப்பு நான் தான் பண்ண ஒத்துக்கு நான் வண்டி ஏத்த முன்ன 2 மணி